காலை தியானம் டிசம்பர் 28. தலைப்பானது பொறுமையை இழந்த கோபம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களில் எரிச்சல் தணிக்க கடுவது. எபேசியர் 4:26. வேதத்தில் கோபம் 500 முறைக்கு மேலாக கூறப்பட்டுள்ளது. கோபம் ஏன் மனிதனுக்கு வருகிறது? அதன் விளைவுகள் சில வேளைகள் மிகவும் ஆபத்தான மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. சில சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம், எதிர்விளையாற்றுகிறோம் என்பதன் காரணமாக கோபம் உணர்வுகள் வருகின்றன. ஒவ்வொருவருக்கும் கோபம் ஏற்படுவதற்கு அவரவர் மனப்பான்மையே காரணம். பெருமை, பொறாமை, தாழ்த்தப்படுதல், ஏமாற்றப்படுதல், இப்படி பல காரணங்களில் மனிதனுக்கு கோபம் வருகிறது. மனித வரலாற்றில் முதல் தம்பதிகளே ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் காயின் மற்றும் ஆபேல். காயின் ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும் போது தேவன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். அதாவது ஏற்றுக்கொண்டார். காயின் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. இதனால் காயின் எரிச்சல் அடைந்து, அதாவது கோபம் கொண்டு ஆபேலை கொலை செய்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அது நிமித்தமாக சபிக்கப்பட்டான் மற்றும் ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு சென்றான். மோசே சாந்த குணமுள்ளவன், தேவனின் நண்பன் என்று கூட வேதத்தில் பார்க்கலாம். சீன் வனாந்தரத்தில் கதேசில் தங்கியிருக்கையில் தண்ணீருக்காக ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் செய்தார்கள். அது நிமித்தமாக மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள். அப்போது தேவன் கண்மலையை பார்த்து, பேசு, தண்ணீர் வரும் என்றான். ஆனால் மோசே ஜனங்களை கூடி வர செய்து அவர்களுக்கு முன்பாக கோபத்தின் நிமித்தம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கண்மலையிலே கோலால் 2 முறை அடித்தான். இது நிமித்தம் மோசையும் ஆரோனும் கானானுக்கு பிரவேசிக்க தேவன் அவர்களை அனுபவிக்கவில்லை. மேலும் தேவன் தன் கையினால் எழுதி கொடுத்த கற்பலைகளை கீழே எரித்து உடைத்தான். ஏனென்றால் இஸ்ரவேலின் பொன் கன்றுக்குட்டி பார்த்து வணங்கினதால். இப்படி கோபத்தினால் பொறுமையை இழந்து ஆண்டவருக்கு வார்த்தையை மீறி நடந்து கொள்கிறோம். இப்படி வேதத்தில் அநேக கோபக்காரனை பார்க்கலாம். உதாரணத்திற்கு பிலியோம், ஆகாப் ராஜா, ஆமான், ஏசா, அப்சலோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடுவது என்ற வார்த்தையை நமக்கு ஆதாரமாக வைத்து ஜீவிப்போம். ஆமேன். ஆண்டவரே, பொறுமையை எங்களுக்கு தாரும் ராஜா. பொறுமையோடு நாங்கள் ஜீவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. பெறாமை, பொறுமை, கர்த்தாவை கீழ்ப்படிதல் எங்களுக்கு தாரும் அப்பா. அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் எடுத்து விட்டு அப்பா நல்ல குணத்தை தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.